ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எப்பொழுதும் போல லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அந்த இட்லி ஊத்தி வச்சுருந்தேன். அந்த பக்கம் சாப்பாடு. ஆ இட்லி வந்து கொஞ்சமா தான் ஊத்தியிருக்கேன். ஆ ஒரே ஒரு தட்டு மட்டும் தான் ஊத்துனேன். எங்களுக்கு அது போதும். ஒரு தட்டு இட்லி அந்த பக்கம் சாதத்துக்கு உல வச்சிருக்கேன். அது ரெடி ஆனதும் சாதம் வடிச்சுட்டு, இட்லி அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு, இந்த பக்கம் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, பூண்டு குழம்பு தான் செய்ய போறோம் இன்னைக்கு. அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு, நல்லெண்ணெய் கொஞ்சமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு, கடுகு போட்டு, சீரகம் போட்டுக்கிறோம். நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா மட்டும் தான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு பாருங்க, நான் எவ்ளோ பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். வெங்காயத்துக்கு ஈக்குவலா பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அவ்ளோ பூண்டு போட்டீங்கன்னா மட்டும் தான் நல்லாருக்கும். அதுதான் பூண்டு குழம்பு. அதில மிளகு ஆட் பண்ணணும். பூண்டு மிளகு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சேம் மீன் குழம்பு மெத்தடு தான். பட் அதில வந்து அரைச்சு ஊத்துவோம். இதுலயும் அரைச்சு ஊத்தணும்னா நீங்க ஊத்திக்கலாம். நான் வந்து இப்படி தான் செய்வேன். இந்த மெத்தட்ல தான். மீன் குழம்புக்கு மட்டும் தான் நானு தக்காளி, வெங்காயம் வந்து அரைச்சு ஊத்துவேன். இந்த குழம்புக்கு இது மாரி தான் செய்வேன். ஆ ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லெண்ணெய்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதில வந்து கொஞ்சம் மிளகும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப காரம் நல்லா சாப்பிடுவீங்க, பெரியவங்க தான் இருக்காங்க வீட்ல, குழந்தைங்க இல்லன்னா, நீங்க மிளகு நல்லா நசுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல காரம் குடுக்கும். நல்லதும் கூட. நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா காரம் பாப்பா சுத்தமா சாப்பிட மாட்டா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிளகு ஆட் பண்ணி நல்லா அந்த பூண்ட வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயி ஒரு எல்லோயிஷ்ஷா வரும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணணும். பாருங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த அளவுக்கு வரும்போது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் மொ ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு எவ்ளோ தேவையோ அதுக்கேத்த மாரி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து பெரிய தக்காளியா வந்து ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஆ எமர்ஜென்சியா செய்யணும் எதுவுமே இல்ல வீட்ல காய்லாம் எதுவுமே இல்லன்னா, டக்குனு இந்த குழம்பு செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஒரு தடவ செஞ்சீங்கன்னா, மறுபடியும் செய்யணும்னு நெனைப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்ப கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும். உப்பு லைட்டா போட்டாலும் சீக்கிரம் வதங்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம், இதில வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அத ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மொளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மூடி விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம மொளகாத்தூள் எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏத்தா மாரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்ல அரைச்ச மொளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2, 2 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு, புளி வந்து நல்ல பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தேன். அத கரைச்சு ஊத்திக்கிறேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான ரெசிபி. நெறைய கிடையாது. இவ்வளோதான். பாருங்க இந்த டைம்ல வந்து உப்பு, காரம் பார்த்துட்டு, நம்ம குழம்ப மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா, சுவையான, டேஸ்டியான, யம்மியான பூண்டு குழம்பு ரெடி. இது சாதத்துக்கும் நல்லாருக்கும். நம்மளுக்கு தோசைக்கும் நல்லாருக்கும். லாஸ்ட்ல இறக்குற டைம்ல வந்து கொத்தமல்லி, கருவேப்பில தூவி ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது ரெடி ஆனதும் பாப்பாக்கு வந்து நான் லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். லஞ்சுக்கு வந்து பூண்டு குழம்பு ப்ளஸ் ஆம்லேட்டு. ஆ நாட்டுக்கோழி முட்டை வாங்கியிருந்தேன். அதில தான் பாப்பாக்கு ஆம்லேட் போட்டிருந்தேன். பிளெயின் ஆம்லேட் தான். உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆம்லேட் போட்டிருந்தேன். ஆ அவ்வளோதான் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வேர்க்கடலையும், பிஸ்கெட்டும். தேங்க் யூ. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.